90ஸ் காலகட்டத்தில வில்லனாக எல்லாரையுமே பயமுறுத்தினவர் தான் பொன்னம்பலம் சார் அவர்கள். அவர் சமீபத்தில என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய சம்பளத்த வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய சம்பளமே 32,000 தான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சினிமாவுல நல்லா சம்பாதிச்சேன். பொன்னம்பலமா 500 கோடி வச்சுக்கிட்டு இருப்பாரே அப்படின்ற மாரி நினைப்பாங்க. ஆனா, அந்த காலத்தில நான் ஒண்ணும் பெருசாலாம் சம்பாதிக்கல. ஆனா, சம்பாதிச்ச பணத்த வச்சு கல்யாணம், சீர்வரிசை அந்த செலவு, இந்த செலவுன்னே வந்து செலவாயிடுச்சு. நாட்டாம படத்துக்கு எனக்கு 32,000 சம்பளம். கேரக்டர் நல்லா இருக்குன்னு நான் சம்பளம் வாங்காம தான் அந்த 32 நாளும் நடிச்சு குடுத்தேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு பொன்னம்பலம் அவர்கள். இத பார்த்தாவது சில பேர் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நடிகர்கள் அப்படின்னாலே வந்து ஏகப்பட்ட சம்பளம், ஏகப்பட்ட கோடி அப்படின்ற மாரி நினைப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில 32,000 வந்து ரொம்பவே நெறைய சம்பளம் நெனச்சாலும் அவங்கவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கும்ல. இவங்க சொன்ன மாரி கல்யாணம், சீர்வரிசை அது இதுன்னு வந்து இப்படியே செலவழிச்சே பொன்னம்பலம் சாருக்கு வந்துட்டு ரொம்ப கோடிக்கணக்கில சொத்துலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சினி வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.